வாயை திறந்து பேசுனா பிரச்சனைக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேத்துக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்காததுனாலதான் தன்னுடைய சொந்த பிரச்சனையை இன்னைக்கு சோசியல் மீடியால சொல்றாங்க போல இருக்கு. ஒருத்தவங்க நம்ம கிட்ட பிரச்சனையை வந்து பேசுறாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியால வீடியோ பாக்குறேன், அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைய பாக்குறேன், காமெடிய பாக்குறேன்னு அதுலயே மூழ்கி கிடக்க கூடாது. அதனாலதான் என்னவோ தெரியல, இவங்க கிட்ட எல்லாம் மனுஷால பேச முடியாது, அந்த ஹெட்போன்லயே தானே மூழ்கி கிடக்குறீங்க, நான் அங்க வந்து பேசிக்கிறேன்னு நிறைய பேர் சோசியல் மீடியால தன்னுடைய பிரச்சனையை பேசுறாங்க போல இருக்கு. மனுஷங்களுக்கு தன்மானமும் மரியாதையும் முக்கியம். இதுக்கு பல பேர் இந்த சோசியல் மீடியால இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை அப்படின்னா 2 பேரும் உட்காந்து இந்த போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு காது கொடுத்து கேளுங்க. ஸ்கிரீன்ல அறிமுகமே இல்லாத நபர்களை பாக்குறதுக்கு பதிலா உங்க வாழ்க்கை பயணத்துல உயிரோட இருக்கிற மனுஷங்களை பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க, ஆனா ஒரு சிலர் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை தான் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.